அன்புள்ள நண்பர்களே, நாம் இப்போ இனிய சந்திப்பை தொடங்குகிறோம். இந்த நமது ஆசனங்களிலே மிகவும் எளிதான ஆசனத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அது வேறொன்றுமில்லை, நவாசனம் என்று பெயர். நவாசனம் என்றால் வேறொன்றும் இல்லை, படகு. அந்த படகை போல் நமது உடலை நமது பயிற்சியால் அதை செய்து அதனுடைய பலனை முழுவதுமாக அனுபவிக்கலாம். இது எளிதான ஆசனம், சிரமமில்லாத ஆசனம். அதற்கு வேறு ஒன்றுமில்லை, நமது கால்களால் முழு பலத்தை வைத்து நமது மார்பிலும் நமது சக்தியை நிறுத்தி இந்த ஆசனத்தை செய்யலாம். நாம் நேராக நிற்கிறோம். நின்று அதோடு கைகளை மேலே இருந்த கைகளை மெதுவாக கீழே இறக்குகிறோம். கால்களை படுத்து கால்களை 2 கைகளாலும் தொட முயற்சி செய்கிறோம். கால்களை தொட்டு இந்த கைகளும் இந்த கால்களும் இணைந்திருக்கிறது. இப்பொழுது தலை என்ன செய்கிறது? வளைந்து முன்னோக்கி வளைந்திருக்கிறது. 2 கால்களும் மெதுவாக தூக்கி இருக்கிறது. இதை பார்த்தால் ஒரு படகு போல் இருக்கும். இதை பார்த்தால் ஒரு படகு போல் இருக்கும். அதனால் நவாசனம் என்பது படகுதான். இந்த படகு போல் உள்ள ஆசனத்தை செய்வதன் காரணமாக நமது உடலில் என்ன நன்மைகள் ஏற்படுகிறது என்று பார்ப்போம். முதலிலே முதுகு தண்டுவடம் சீராகிறது. அதில் என்ன குறை இருந்தாலும் அந்த குறை நிவர்த்தியாகி நமது உடம்பிற்கு அது பெரும் உதவி செய்கிறது. அந்த மூளைக்கு ஒரு உதவியாக இது செயல்படுகிறது. அத்துடன் முதுகு தண்டுவடம் மட்டுமல்ல, வயிறு தொப்பையும் தொந்தையுமாக இருந்தால் அதுவும் ஒரு சமநிலை அடைகிறது. வயிற்றில் உள்ள அனைத்து உறுப்புகளும் முழு பலம் பெறுகிறது. ஈரணம் நன்றாக அடகும். வயிற்றில் எந்த தொல்லையும் வராது. அதேபோல் இந்த ஆசனத்தின் காரணமாக கால்கள் ஒரு விரைப்புத்தன்மையை சக்தியுள்ளதாக ஆகிறது. முதுகினுடைய கீழ்ப்பகுதி ஆசனவாயிருக்கிற பகுதி அதுவும் ஒரு பலம் வாய்ந்த ஒரு உறுப்பாக மாறுகிறது. இதை செய்து நாம் ஒரு 10 முதல் 20 நிமிடங்கள் செய்யலாம். இது வெறும் சிக்கல் ஒன்றுமே இல்லை, எந்த சிக்கலும் இல்லை. ஏதாவது பெரிய கடினமான ஒரு பயிற்சியும் இல்லை. இதை செய்வதனால் நமது மிக முக்கியமானது கல்லீரல், பித்தப்பை, குடல், மண்ணீரல், முதுகின் கீழ்ப்புற பகுதி இவை வலிமை பெறுகிறது. இதனால் பெண்களுக்கு பிரசவத்தின் போது ஒரு ஆபரேஷன் இல்லாமல் இயல்பாக குழந்தை பிறக்கும். அவர்கள் ஒரு 3 மாதம் செய்தால் போதும். கர்ப்பமடைந்து 3 மாதம் செய்தால் சுகப்பிரசவமாகும் என்று கூறி இதனுடைய பயன்களை நாம் பெண்களும் ஆண்களும் முழுவதுமாக அடைவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.